like a rock star. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் உங்கள் ஜிஜோ பேசுகிறேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். வெல்கம் டு மை சேனல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் ஜோஸ். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காகவும் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் இன்று தியானிக்கிற வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பெண்களாகிய நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், அதற்கு உதாரணமாக லேயாள் ராகேலை குறித்து பார்ப்போம். இந்த லேயாள் ராகேல் யாரென்றால், நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க, ஏசாயா, யாக்கோபு. அந்த யாக்கோபுடைய மனைவிமார்கள் தான் லேயாள், ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாகியிருந்தாள். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பாய் இருந்தாராம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாளாம். ஆனால் அந்த லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்த்து லேயாளுக்கு 6 மகன்களும் 1 மகளும் கொடுத்தார். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தீனாள், இப்படி 7 பிள்ளைகளை பெறும்படிக்கு லேயாளுக்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணால், ராகேலுக்கோ மிகுந்த போராட்டத்திற்கு பிறகுதான் குழந்தை பாக்கியம் கிடைத்தது. ராகேல் ரொம்ப வேதனைப்பட்டு, ரொம்ப விசனப்பட்டாள், ரொம்ப கஷ்டப்பட்டாள். லேயாள் நற்குணசாலியாக இருந்தாள். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் 34வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேணத்தின் கீழ் வைத்தாளாம். தன்னுடைய தகப்பனுடைய சுரூபங்களை திருடினாள். ராகேல் திருடினாள். அது மாத்திரமல்ல, தன் தகப்பனிடத்தில் பொய் சொன்னாள். இந்த லேயாளோ பொய் சொல்லாதவளாய், திருடாதவளாய், எல்லாருக்கும் முன்பாக உண்மை உள்ளவளாய் இருந்தாள். பெண்களாகிய நாமும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவரிடத்தில், நம்முடைய உறவினர்கள் மத்தியிலும் சரி, நம்மளுடைய பிள்ளைகள், புருஷன், எல்லாரிடத்திலும் கூடுமானவரை உண்மை உள்ளவர்களாக இருப்போம். ராகேல் பொய் பேசினால், நாம் பொய் பேசாமல் இந்த லேயாளை போலிருப்போம். லேயாள் உண்மை உள்ளவளாக இருந்ததினால லேயாளுடைய வயிற்றில் பிறந்த பிள்ளைகளில் யூதா கோத்திரத்தில் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்படி கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, லேவி கோத்திரத்தில் தான் ஊழியக்காரர்கள் பிறந்தார்கள். அப்போது இந்த லேயாளுக்கு கிடைத்த பாக்கியம் பாருங்க. லேயாளுடைய பிள்ளைகள் லேவி கோத்திரத்தில் ஊழியக்காரர்கள் பிறந்தார்கள். யூதா கோத்திரத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கும்படி கிருபை செய்தார். ஆனால் ராகேலுக்கோ அந்த பாக்கியம் கிடைக்கல. ராகேல் அதிக நாள் உயிர் வாழலை. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அவள் வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்லேகம் போகிற ஊரில் வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் அதிக நாள் உயிரோடு இருக்கலை, சீக்கிரம் இறந்து விடுகிறாள். பொய் சொல்லுவதனாலும், நம்ம பல நேரத்தில் உண்மையை பேசாமல் இருப்பதனாலும் நம்முடைய ஆயுசு நாட்கள் கூட குறைந்து விடுகிறது. ஆனால் லேயாளுக்கோ கர்த்தர் தீர்க்காயுசை கட்டளையிட்டார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில், அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினார்கள். அப்போது லேயாளுக்கும் அங்கே தான் யாக்கோபும் அடக்கம் பண்ணப்பட்டது. அப்போ யாக்கோபுக்கு பிரியமாயிருந்த ராகேல் வழியில் அடக்கம் பண்ணப்பட்டாள். ஆனால் அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த லேயாளோ கடைசி வரைக்கும் தன் புருஷனோடு கூட வாழவும், புருஷன் பக்கத்தில் அடக்கம் பண்ணவும், ஆனால் அந்த ஒரு கிருபை அந்த லேயாளுக்கு கிடைத்தது. இதற்கு காரணம், லேயாள் எல்லாவற்றிலும் பொறுமை உள்ளவளாக இருந்தாள், தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்தாள். நாமும் இந்த
ராகேலை போல ஒருவேளை அழகுள்ளவர்களாக இருக்கலாம், இல்லை லேயாளை போல அழகு இல்லாதவர்களாக இருக்கலாம். புருஷனால் அற்பமாக எண்ணப்படலாம், நம்முடைய உறவினர்களால் வெறுக்கப்படலாம், பிள்ளைகளால் நேசிக்கப்படாமல் இருக்கலாம். எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்முடைய உண்மையை காத்துக்கொள்வோம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம், சாட்சி ஜீவியத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு முன்பாக நாம் சாட்சியாய் ஜீவித்தால் நிச்சயமாக அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். நாம் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், பொய் சொல்லுகிறவர்களும் அவிசுவாசிகளும் 2ஆம் மரணமாகி அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். அந்த லேயாளை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக, கர்த்தருக்கு பிரியமானவராக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த லேயாளுக்கு கிடைத்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.